பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய அன்றாட உணவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய மையச் செய்தி இறைவனை புரிந்து கொள்ளுகிற முறையும் புரிந்து கொண்ட பிறகு நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் இன்றைய நாளிலே சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிரியமான இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இறைவன் ஒரு மறைபொருள். எப்படி இறைவன் ஒரு மறைபொருளாக இருக்கிறார், அவரை புரிந்து கொள்வது எப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு கடினமான ஒன்றால் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியார் சொல்வது போல எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 8-9 வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இறைவனுடைய திருவுளம் என்ன? இறைவனை புரிந்து கொள்வது என்றால் என்ன என்றால், அவருடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான், அருள் நிறைந்தவராக மாறினால் மட்டும்தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் பவுலடியார் சொல்கிறார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. பிரியமானவர்களே, நாம் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடந்தது? அதிசயங்கள் இது எப்படி நடந்தது? புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது இறைவனின் அருள், இறைவனின் அருள் கொடை. இறைவன் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இறைவன் நினைப்பது வேறு, நாம் நினைப்பது வேறு. இறைவனுடைய மறைபொருள் வித்தியாசமானது என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இறைவனை அப்புறப்படுத்திவிட்டு எல்லாம் என்னால் நடந்தது, எல்லாம் என்னால் தான் முடிந்தது, நான் இல்லை என்றால், நான் மட்டும் இல்லை என்றால் என்ற பல நேரங்களில் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் நாம் யாரும் பெருமை பாராட்ட முடியாது, பெருமை பாராட்டவும் கூடாது. ஏனென்றால் இறைவன் தெளிவாக சொல்கிறார் பவுலடியார் வழியாக, எல்லாம் இறைவனின் அருளால் நடைபெறுகிறது, எல்லாம் இறைவனினுடைய வல்லமையினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவன் அருள் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்று இன்றைய நாளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய படிப்பை வைத்து, நம்முடைய சொத்தை வைத்துக்கொண்டு, நம்முடைய செல்வங்களை வைத்துக்கொண்டு, நம்முடைய பதவிகளை வைத்துக்கொண்டு நாம் பல நேரங்களில் அதை செய்து விடலாம், இதை சாதித்து விடலாம் என்ற ஒரு தவறான போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை இன்றைய நாளிலே அழித்து விடுங்கள். ஏனென்றால் இறைவன் நினைக்காத வரை, இறைவன் கொடுக்காத வரை எதுவுமே நன்றதாக செல்ல முடியாது. நன்றாக செல்வதைப் போலவே இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் அது முட்டுக்கட்டையாக மாறி நமக்கே அது பிரச்சனையாக மாறிவிடும். இன்றைய நாளுடைய செயல்பாடுகள் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வு முறையை, நம்முடைய ஜெபிக்கிற முறையை சிந்திக்கிற போது, நம்முடைய ஆன்மீக வாழ்வை பயணிக்கிற போது நாம் இதை சற்று சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்போமே. எல்லாம் இறைவனால் நடக்கும், எல்லாம் இறைவனால் மட்டுமே நடக்கும், எல்லாம் இறைவனின் உதவியால் மட்டுமே நாம் எடுத்து செல்ல முடியும் என்பதை நாம் இன்றைய நாளே மனதில் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதை அழகாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். ஆக இந்த எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். பவுலடியார் சொல்கிறார், எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் என்னால் எதை கொண்டும் வாழ முடியும். ஏனென்றால் என்னிடம் இறைவனின் அருள் இருக்கிறது, என்னிடம் இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால்தான் அவரால் பல திருமுகங்களை எழுத முடிந்தது, பல இடங்களுக்கு செல்ல முடிந்தது, பல கசேடுகளை வாங்க முடிந்தது. எல்லாவற்றையும் இறைவனுடைய புகழுக்கே, இறைவனுடைய மகிமைக்கே, இறைவனுக்கே என்று வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர் திருச்சபையின் தூணாக இப்பொழுது இருக்கிறார். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். எது நடந்தாலும், எதை செய்தாலும், இறைவா உம் அருள் வேண்டும், இறைவா உம் நலன் வேண்டும், இறைவா உன்னுடைய திருத்தல் வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே நாம் மனதில் தாங்கிக் கொள்வோம், நம் இறைவன் துணை இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது, இறைவனையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.